ஆன்மீக சிறப்புகள் நிறைந்த ஆடி மாதத்தில் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான வழிபாடுகளில் ஔவையார் விரதம் முதன்மையானதாக கருதப்படுகிறது. இதற்கு செவ்வாய் பிள்ளையார் விரதம் மற்றும் பாட்டி வழிபாடு என்ற வேறு பெயர்களும் உண்டு. குறிப்பாக கன்னி பெண்களுக்கு திருமண தடை நீங்கவும், சுமங்கலி பெண்களுக்கு மாங்கல்ய பலம் நிலைக்கவும், குடும்பத்தில் செல்வ செழிப்பு மற்றும் புத்திர பாக்கியம் உண்டாகவும் இந்த அரிய விரதம் மேற்கொள்ளப்படுகிறது. ஜாதக ரீதியாக செவ்வாய் தோஷம், நாகதோஷம் மற்றும் ராகுகேது தோஷங்களால் பாதிக்கப்பட்டுள்ள பெண்கள் இந்த நாளில் அம்பாளை வழிபடுவதன் மூலம் அந்த தோஷங்களின் வீரியம் குறைந்து நற்பலன்களை பெறலாம் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். அன்றைய தினம் பெண்கள் முழு உபவாசம் இருந்து 2 குத்து விளக்குகளை ஏற்றி அம்பாள் மந்திரங்களை துதித்து வழிபடுவதால் குடும்பத்தில் கடன்கள் தீர்ந்த ஆரோக்கியமும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகும். இந்த வழிபாட்டின் மிக முக்கிய விதியாக ஆண்கள் இதில் பங்கேற்க முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆடி செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு 10:30 மணிக்கு மேல் வீட்டில் உள்ள ஆண்கள் அனைவரும் உறங்கிய பிறகு பெண்கள் ஒரு இடத்தில் கூடி இந்த பூஜையை தொடங்குவார்கள். மூத்த சுமங்கலி பெண்களின் வழிகாட்டுதலின்படி பச்சரிசி மாவு மற்றும் வெல்லம் கலந்த ஒரு பிரத்யேக வடிவிலான கொழுக்கட்டை தயாரிக்கப்படுகிறது. இது ஔவையார் கொழுக்கட்டை என்று அழைக்கப்படுகிறது. இந்த வழிபாட்டிற்கான நிவேதனங்களில் உப்பு சேர்க்கப்பட மாட்டாது என்பதுடன் பூஜைக்கு பின் வழங்கப்படும் பிரசாத கொழுக்கட்டைகளும் ஆண்களுக்கு வழங்கப்படுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. விரதம் இருக்கும் பெண்கள் அன்றைய தினம் முழுவதும் உணவேதும் உண்ணாமல் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். பூஜை அறையில் 2 குத்து விளக்குகளை ஏற்றி பஞ்சதீப எண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் இடுவது அவசியமாகும். வீடு முழுவதும் சாம்பிராணி புகை பரவ செய்து அம்பாளுக்குரிய போற்றிகள் மற்றும் மந்திரங்களை உச்சரித்து வழிபட வேண்டும். பின்னர் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வதன் மூலம் தீராத கடன்கள் தீரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், எல்லோரையும் காக்கும் தாயான அம்மனின் அருள் முழுமையாக கிடைத்து இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் என்று ஆன்மீக பெரியோர்கள் குறிப்பிடுகின்றனர்.